Hi friends, welcome to Chennai Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஆப்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போறோங்க. என்ன அதுன்னா எக்லெஸ் ஆப்பிள் pancake. வாங்க அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு. இதுக்கு நீங்கள் தோல்லாம் நீக்க தேவையில்ல, அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விழுதாக பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பவுடர் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்க, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் அந்த ஆப்பிள் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அது கூட 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பவுடர் பண்ண சுகரை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆப்பிளே கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும், அதனால் நான் 1/4 கப் அளவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மைதா ஆப்பிள் விழுதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிடும். ஓகேங்க, இப்போ பாருங்கள் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் அளவு பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண அப்புறமா தான் இன்னும் கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணணுங்க எப்போவுமே. இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ நான் 1/4 கப் அளவு பாலில் எடுத்து அதுலேயே பாதி தான் நான் ஆட் பண்ணுறேனே. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா ஓகே போதுங்க, பால் இன்னும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரணும். ஸோ அதனால் நான் இன்னும் ஆட் பண்ணலை பால். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா அந்த சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக காட்டுங்க, அதுக்காக தான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள். ஓகே, நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க பேன் கேக் ஊற்றுறதுக்கு. ஓகே, அதுலேருந்து நம்ம 2 கரண்டி அளவுக்கு அந்த பேட்டரை ஊற்றுங்க. அதை நீங்கள் அந்த ஸ்ப்ரெட்டெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம தோசைக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாங்க. அப்படியே ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு நல்லா அதை குக் பண்ணணும். நம்ம அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஓகே, இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம அது இந்த பபுள்ஸ் மாதிரி வரும். அப்போ வரும்போது நம்ம அந்த மூடியை எடுத்துட்டு நெய் மறுபடியும் கொஞ்சம் மேலே ஊற்றி விடணும். பாருங்கள் அந்த பபுள்ஸ் வருது. ஸோ இப்போ நெய் ஆட் பண்ணுறேன் நான். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம இன்னொரு பக்கமும் அதே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுங்க. இது அடுப்பு லோலியே இருந்தால் தான் உள்ளேயும் நல்லா வேகும், இல்லைனா மேலே மட்டும்தான் வேகும். பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் நம்ம. ஓகேங்க, இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பேன் கேக் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு நீங்கள் ஹனியோடு சர்வ் பண்ணலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் சூப்பரான எக்லெஸ் ஆப்பிள் பேன் கேக் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்களா? மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க நீங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.